கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாம் தியானிக்கும் வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். அருமையான ஒரு வசனம். நாம் கைகளோடு கூட நம்ம இருதயத்தையும் பரலோகத்திற்கு நேராக நாம் ஏறெடுக்க கடவோம். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும் நாம் வெறுமனே உதட்டளவில் கை கூப்பி நம்ம கடமைக்காக ஜெபம் பண்ணுவது அல்ல. கர்த்தரை கடமைக்காக நம்ம மகிமைப்படுத்துவது, துதிப்பது அல்ல. நாம் உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து உணர்வோடு கூட ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். மெய்யான மனம் திரும்புதலும் வேணும். அதற்கு முந்தின வசனம் பாருங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணுமா, நம்முடைய வழிகள் எப்படி இருக்குது, நம்ம சரியா நடக்கிறோமா என்பதை முதல்ல சோதித்து அதை சரி பண்ணி கர்த்தரிடத்துல திரும்பி பின்பு நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய கைகளை மாத்திரமல்ல நம்ம இருதயத்தையும் தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுக்க வேண்டும். ஏசாயா 29வது அதிகாரத்தில் கூட ஒரு வசனம், அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தங்களுடைய வாயினால என்னை நல்லா கனம் பண்றாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். நம்மளே மனுஷர்களே யாராவது ஒருத்தர் நம்மிடத்துல வெளிப்புறமாக மாத்திரம் நம்மகிட்ட நல்லா பேசி இனிமையா நல்லா பழகுறாங்க அப்படின்னு, ஆனா உள்ளத்துல கபடோடு கூட இருதயத்துல நம்மை குறித்து தப்பான எண்ணங்கள், தவறான கருத்துக்களை நல்லா இருதயத்துல மறைத்து வைத்து கொண்டு கபடு உள்ளத்தோடு கூட ஆனால் பேசும் பொழுது அழகாய் பேசுவது, அது எப்படி இருக்கிற நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. வெள்ளி பூச்சியை பூசிய ஓட்டை போல இருக்கிறதா, மேல அழகா வெள்ளியினால பூசினது போல இருக்கு, ஆனா கீழே போட்டா உடஞ்சிரும். அது எப்படி இருக்குதா, அது ஓடு, மண் ஓடுனா, ஆனா பார்ப்பதற்கு அழகா இது ஒரு வெள்ளி போல அப்படின்னு தெரியுது, ஆனா உண்மையில அது மண் ஓடு. அப்படித்தான் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்கிறாராம். எப்படி, தங்கள் வாயினால் மாத்திர தேவனை துதித்து கைகளை மாத்திரம் கூப்பி, ஆனா இருதயம் தூரமா இருந்தா அவருக்கு வேதனையா இருக்கும். நமக்கே ஒரு மனுஷர் அப்படி பழகினா எவ்வளவு வேதனைப்படுறான். இப்ப நம்ம உண்டாக்கின கர்த்தர், சிருஷ்டித்த தேவன் நம்ம உள்ளத்துல ஒன்றும் நம்ம வாயில ஒன்றுமாக நம்ம அவரை நோக்கி பார்த்தால் அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். எனவே விசேஷமாக இந்த நாள் கூட சிலுவை தியான நாட்களாக உபவாசம் இருந்து கர்த்தரை தேட இருக்கிற நாட்களாக இந்த நாள் துவக்கி அனுசரிப்பது வழக்கம். பிரியமானவர்களை, விசேஷமாக நம்ம வெறுமனே உபவாசம் என்று இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம அலட்டி கொண்டே இராதபடிக்கு ஒன்று செய்யணும். நம்ம கைகளை மாத்திரமல்ல இருதயத்தை நம்ம அவருக்கு நேராக நம்ம நோக்கி பார்க்க கடவோம். கர்த்தர் மெய்யாகவே அப்பொழுது நமக்கு சமீபமா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், தடைகளை நீக்குகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே, இதோ வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பவும், கைகளை மாத்திரமல்ல இருதயத்தை உமக்கு நேராக ஏறெடுத்து ஜெபிக்கவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.